ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்போமா வித் உஷாராணி. நான் இந்த பதிவில் இன்றைக்கி எடுத்திருக்க ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, பயனற்ற வழியில் பணத்தை செலவு செய்வது எப்படி அப்படின்ற இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு டாபிக் தான். இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது தீபாவளி ஆஃபர் வந்துருச்சு, ஆடி ஆஃபரு, இப்போ இயர் எண்ட் ஆஃபரு, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் நமக்கு போயிட்டே இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் கதைப்போமா வித் உஷாராணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது நம்ம சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுறோம், அந்த மாதத்துக்கான தேவைகள் என்னென்ன, செலவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பட்டியல்லாம் போட்டு அளவோடு வாங்கி வளமோடு வாழ்ந்த காலம்லாம் இப்போ மலையேறிடுச்சு. அதாவது பொருட்களின் பின்னே அலையிற பொருளற்ற வாழ்க்கையை தான் இப்போ நம்ம தேடி போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு விஷயம் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கிறதே இல்லை. கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்க்குற எல்லா விஷயத்தையும் வாங்கி குவிக்கிறோம். வீட்டில் அந்த மாதிரி வாங்கி நிறைய பொருள் வீணாக கிடக்குது. இந்த மாதிரியான பழக்கம் பலருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாவே இன்றைய நவீன சமுதாயத்தில் மாறிக்கிட்டே வருது. இதே மாதிரி உயர் வர்க்கத்தினர் மட்டுமின்றி நடுத்தர மக்களும் எளிய குடும்பங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலி கௌரவத்துக்காக சில பொருள்களை வாங்கிட்டு அப்புறமா பெரிய கடனில் சிக்கிக்கிட்டு தன்னோட நிம்மதியே அவங்கெல்லாம் தொலைக்கிறாங்க. கன்சியூமர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். அதுக்கு தமிழில் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்வோரோட தீராத பசிக்கு தீனி போடுறதுக்காகவே நிறைய பெரிய சிட்டிஸில் சென்ட்ரான பிளேஸில் பல புதிய மால்களும் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகளும் அதிகமாக அந்த மாதிரியான பில்டிங்ஸை கட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணத்தை மொய்க்கிற ஈக்கள் மாதிரி மக்களை மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி வார இறுதி நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான மால்களுக்கோ இந்த மாதிரியான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கோ போயிட்டு பொழுது போக்குறோம். பொழுது போக்கிட்டு நிறைய பொருட்களை வாங்கிட்டும் வரோம். அதே மாதிரி பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்குற அந்த கேடுகெட்ட கலாச்சாரத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டே வரோம். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. நன்றாக நான் சம்பாதிக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக செலவு செய்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றது பெரும்பாலானோர் கேட்குற கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இப்படி தேவைக்கு அதிகமாக பொருள்களை வாங்கி குவிக்கிறது சிகிச்சை எடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய உளவியல் சிக்கல் என்பது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி போதை பழக்கம் மாதிரியே இந்த மாதிரியான பழக்கமும் அடிமையானதுக்கு அப்புறமா அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ சமீப காலங்களில் அதிகரித்து விட்ட கலாச்சாரத்துக்கு மக்களை இலக்காக்கி குறிவைக்கிற வணிக நிறுவனங்களே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய கடைகள், ஷாப்பிங் மால்கள், இப்போ பெரிய இந்த மாதிரியான ஆன்லைன் வர்த்தகம், இது மேலெல்லாம் இப்போ மக்களுக்கு மோகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதே மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் நாம் எதை பார்க்குறோம், ஏதோ மேலே நம்ம ஆர்வம் காட்டுறோம், கூகுளில் நம்ம எதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய அத்தனை தகவல்களையும் அறிஞ்சிக்கிட்டு அது தொடர்பான பொருட்களை அடிக்கடி நம்மளோட கண்ணில் படும்படியாக கவர்ச்சியாக அதை நம்மக்கிட்ட விளம்பரப்படுத்துகிறாங்க. அதனால் அதை விளம்பரப்படுத்தி நம்மளையும் அந்த பொருளை வாங்க வச்சிடுறாங்க. இந்த யுக்திகள் எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம அந்த பொருளை அறியாமையில் வாங்கி குவிக்கிறோம். இப்போ முன்னாடியெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கினா அது முற்றிலும் அதாவது பழுதாகிற வரைக்கும் அதை அதாவது அது அன்யூஸ்டாக ஆகிற வரைக்கும் நம்ம அதெல்லாம் உபயோகிச்சுட்டே இருக்கிறது தான் நம்மளோட வழக்கமாக முன்பு இருந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப
புது புது அம்சங்களோட கூடிய நவீன கருவிகளை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே வர்றது வந்து நம்மள பல பேருக்கு வந்து வாடிக்கையாகவே மாறிடுச்சு. இதனால் ஏற்படுற பொருட்செலவை பற்றியோ நஷ்டத்தை பற்றியோ யாருமே கவலைப்படுறதில்ல. அதுவும் குறிப்பாக வந்து செல்ஃபோன் விஷயத்தில் வந்து நம்ம யாருடைய பேச்சையும் வந்து கேட்குறதே இல்லை. அப்பப்போ வெளியாகிற அந்த லேட்டஸ்ட்டு மொபைல் ஃபோனை வந்து வச்சுக்கிறதே வந்து நம்மளோட கௌரவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள நினைக்கிறோம். இந்த மாதிரி மாறி வர்ற இந்த மக்களின் மனோபாவத்தை அறிஞ்ச பேங்க்குகளும் இந்த கிரெடிட் கார்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட வந்து தாராளமாக அதை வாரி வழங்குறாங்க. அதை ஒன்ஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்தி செலவு செய்யும் பொழுது இருக்கிற வந்து மகிழ்ச்சி வந்து மாத தவணை கட்டும் பொழுது நம்மளோட கழுத்தை நெரிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி வந்து காணாமல் போயிடுது. இதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க் பண்ணுற மனிதர்கள் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து பணி நீக்கம் செய்யப்படும் பொழுதோ வேலை வந்து பறிபோகும் பொழுதோ அவங்கக்கிட்ட அந்த பண வரத்து வந்து கம்மியாயிட்டே வருது. அப்போ தாராளமாக செலவு செஞ்சு பழக்கப்பட்டவங்க வந்து மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாக நேர்றோம். இதே மாதிரி சேமிக்கும் பழக்கம் வந்து வெகுவாகவே நம்மள்கிட்ட வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பணத்தை வந்து ஈட்டுறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதை விட அந்த பணத்தை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது அதனினும் வந்து இன்றியமையாத ஒன்றாக தான் நாம் பார்க்கணும். இப்போ திடீர்னு ஏற்படும் மருத்துவ மற்றும் அவசர தேவைகளுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்காம நாமளே சமாளிக்கும் சக்தியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். பாடுபட்டு சேர்த்த பணத்தை வந்து தேவையற்ற முறையில் வந்து விரயமாக்காமல் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் காப்பீடாகவும் அதாவது இன்சூரன்ஸாகவும் செய்து வைத்து கொண்டால் வந்து நம்மளுடைய எதிர்காலம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக அமையும். அனாவசியமாக செலவழிக்காமல் அத்தியாவசிய பொருளை வாங்குறதே புத்திசாலித்தனம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னதை வந்து அடிக்கடி நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் ஆசைப்பட்ட அவதி நிச்சயம் அப்படின்றது நிதர்சனமான உண்மைன்றதையும் நம்ம மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து சிறப்பானதாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கதைப்போமா வித் உஷாரணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.